அவருக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஐசியூ கொண்டு போயிட்டாங்க திடீர்னு. ஐசியூக்கு மாற்றினதுக்கப்புறம் எவ்ரிதிங் வாஸ் 23 டேஸ் டோட்டலாக அங்கே இருந்தாங்க. 14 டேஸ் வரைக்கும் வேற ஒரு ஐசியூ இருந்துச்சு. அப்புறம் நாளைக்கு வார்டுக்கு மாத்துறேன்னு சொன்னாங்க. திடீர்னு சஃபகேஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஐசியூக்கு மாற்றிட்டாங்க. ஸோ அந்த ஐசியூக்கு மாற்றினதுக்கப்புறம் எவ்ரிதிங் வாஸ் டோட்டலி அவுட். அப்போது ஒவ்வொருத்தராக தான் இது 1 hour இல்லைனா 2 hours கெஞ்சி 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 நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் என்ன இதுன்னு. வி யூஸ்ட் பி வெரி ஸ்டப்பர்ன், வி வாண்ட் டு see him சொல்லிட்டு. ரவீனா சொன்னா, அம்மா நீ உள்ளே போகும்போது உன்னை தான் பார்க்கணுன்னு நினைப்பார். நீ உள்ளே போகும்போது வீடியோவில் ஜஸ்ட் ஒரு ஒரு அங்கே என்ன அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, பல்ஸ் மீட்டர் அது இதெல்லாம், அது என்ன கரண்ட் சுச்சுவேஷன் தெரியறதுக்காக, பிகாஸ் ஷீ ஹேஸ் காட் டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அமுச்சு கொடுக்கறதுக்காக நீ வீடியோ எடுத்துகிட்டு வந்துரு, அவங்க பார்க்க வேண்டாம் அப்படின்னாங்க. ஸோ அந்த நான் உள்ளே போன உடனே அவர் வந்து ஃபுல்லாக இது போத்திட்டு படுத்திருந்தார். ஸோ நான் மோனுன்னு தான் நான் கூப்பிடுவேன். மோனு நான் தான் அப்படின்னோடனே ஐ டென்ட் ரியலைஸ் அவரோட கை இப்படி இதிலேருந்து இப்படி வெளியில் வர்றது. ஐ டென்ட் ரியலைஸ் ஆக்சுவலி நான் இப்படி இந்த கை இப்படி வச்சுட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த என்ன மீட்டிருக்கான், ஏன்னா பின்னாடி அவங்கெல்லாம் இருக்காங்க டாக்டர்ஸ் அண்ட் இதெல்லாம் அந்த டேபிளில். ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது he took his hand like that and he just held me tight like that. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு வரும்போது நான் இதையும் ஐ டோன்ட் accidentally I took that also, but that was a very emotional இது, and still that's very nice actually.